எட்டாவது அணுவாகம். ஓமிதி பிரம்ம ஓமிதீதகம் சர்வம் ஓமித்யேததனுக்ருதிஹ ஸ்மவா அப்யோஸ்ராவயேத்யாஸ்ராவயந்தி ஏததனுக்ருதிஹ ஸ்மவா அப்யோஸ்ராவயேத்யாஸ்ராவயந்தி ஓமிதி சாமானி காயந்தி ஓகோம்சோமிதி சஸ்த்ராணி சகும்சந்தி ஓமித்யத்வர்யு பிரதிகரம் பிரதிக்ருணாதி ஓமிதி பிரம்மா பிரசௌதி ஓமித்யக்னிஹோத்ரமனுஜானாதி ஓமிதி பிராமண பிரவக்ஷ்யன்னாஹ பிரம்மோ பாப்னவானீதி பிரம்மைவோபாப்னோதி. இந்த எட்டாவது அணுவாகத்தில் இறுதியான உபாசனையை பார்க்கின்றோம். இந்த உபாசனைக்கு ஓங்கார உபாசனம் என்பது பெயர். காரணம், ஓங்காரத்தை, ஓம் என்கின்ற சப்தத்தை ஆலம்பனமாக வைத்துக்கொண்டு உபாசனை செய்வதனால் இந்த உபாசனைக்கு ஓங்கார உபாசனம் என்று பெயர். இந்த ஓங்காரத்தை ஆலம்பனமாக வைத்து, உதவியாக வைத்து யாரை நாம் வழிபடுகின்றோம் என்றால் ஹிரண்யகர்ப்பனை எடுத்துக்கொள்ளலாம் அல்லது ஈஸ்வரனை எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே இங்கு தேவதையாக இருப்பது ஹிரண்யகர்ப்பன் அல்லது ஈஸ்வரன், ஆலம்பனமாக இருப்பது ஓங்காரம். இப்பொழுது நாம் மந்திரத்திற்குள் செல்லலாம். ஓம் இதி பிரம்ம. இந்த முதல் பகுதியில் உபாசனையானது முடிவடைகிறது. ஓம் இதி பிரம்ம என்றால் ஓம் என்ற சொல்லில் பிரம்மத்தை தியானிக்க வேண்டும். இங்கு நாம் ஒரு சொல்லை சேர்த்தி கொள்ள வேண்டும், உபாசீத. இந்த விதி இங்கு சொல்லப்படவில்லை, நாம் சேர்த்தி கொள்ள வேண்டும். உபாசீத என்றால் தியானிக்க வேண்டும், அல்லது மனசா தியாயேத், மனதினால் தியானம் செய்ய வேண்டும். நாம் மனதில் எதில் தியானம் செய்ய வேண்டும் என்றால் ஓம் என்கின்ற சப்தத்தில், அந்த சொல்லில் பிரம்மத்தை தியானிக்க வேண்டும். இந்த இடத்தில் பிரம்ம என்ற சொல்லுக்கு நாம் என்ன பொருள் கொடுக்கின்றோமோ அந்த தேவதை. பிரம்ம என்ற சொல்லை நாம் ஹிரண்யகர்ப்பனாக எடுத்தால் ஹிரண்யகர்ப்ப உபாசனை, ஈஸ்வரனாக கொண்டால் ஈஸ்வரனை குறித்த உபாசனை. அதில் அவ்வளவு தாற்பயம் இல்லை. காரணம், ஓம் என்ற சொல்லை பயன்படுத்தி எப்படிப்பட்ட விதமான உபாசனையும் செய்யலாம்.
ஓங்காரத்திற்கு அவ்வளவு பெருமை இருக்கின்றது. ஓங்காரம் பரபிரம்ம அபரபிரம்ம இரண்டையும் குறிக்கும் என்று சங்கரர் குறிப்பிடுகிறார். பரபிரம்ம என்றால் நிர்குண பிரம்மத்தையும் கூட ஓங்காரத்தின் துணை கொண்டு நாம் அடையலாம், அல்லது சகுண பிரம்மத்தையும் கூட ஓங்காரத்தினுடைய துணை கொண்டு தியானிக்கலாம். ஆகவே உபாசிய தேவதை இங்கு முக்கியமில்லை. ஓம் என்கின்ற சொல்லில் ஏதோ உபாசிய தேவதையை, ஹிரண்ய கர்ப்பனையோ ஈஸ்வரனையோ தியானிக்க வேண்டும். இனி அடுத்த பகுதி ஓம் இதி இதம் சர்வம். இந்த பகுதி எதை காட்டுகின்றது? நாம் ஒன்றில் ஒன்றை பார்த்தால் இரண்டுக்கும் ஏதாவது சாமான்யம் சொல்ல வேண்டும். ஓங்காரத்தை நாம் ஏன் ஆலம்பனமாக வைக்கின்றோம் என்றால், ஓங்காரத்தினால் குறிப்பிடப்படுகின்ற ஈஸ்வரனுக்கும் ஓங்காரத்திற்கும் ஒரு ஒற்றுமை சொல்லப்படுகிறது இந்த பகுதியில். ஆகவே ஓம் இதி இதம் சர்வம் என்ற பகுதியானது ஓங்காரத்தை ஆலம்பனமாக தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் சொல்லப்படுகின்றது. ஏன் ஓங்காரத்தை ஆலம்பனமாக ஈஸ்வரனை தியானிக்க தேர்ந்தெடுக்கின்றோம், அந்த காரணம் கூறப்படுகின்றது. இது நமக்கு தெரிந்த கருத்துதான். ஓம் என்ற சொல்லானது அகார உகார மகாரத்துடன் இருக்கின்றது. ஆ உ இம் என்ற மூன்றினுடைய சேர்க்கை ஓம். எல்லா சொற்களிலும் அகாரம் என்பது இருக்கின்றது. அது சப்த சாஸ்திரப்படி நாம் எந்த விதமான அசைவும் வாயில் செய்யாமல் ஒரு சப்தத்தை உருவாக்கினால் அது ஆ என்றுதான் வரும். பிறகு வாயை அசைப்பதன் மூலம் உ இ ஏ என்றெல்லாம் மாற்றுகின்றோம். ஆகவே எல்லா சப்தத்திற்கும் ஆதாரமாக இருப்பது அகாரம். பிறகு மற்ற சப்தங்களை குறிப்பது உ என்ற சொல். ஒரு சப்தத்தை முடிக்கணும்னு சொன்னால் நம்ம எப்படி முடிக்க முடியும்? இம் என்று முடிப்போம். இவ்விதம் ஓம் என்ற சொல்லானது எல்லா பத பிரபஞ்சத்தையும் வியாபிக்கின்றது. பத பிரபஞ்சம் என்றால் சொற்களான எல்லா சொற்களிலும் ஓம் இருக்கின்றது என்பது சாரம். இனி அடுத்ததாக, இந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ பதார்த்தங்கள் இருக்கின்றன. பதார்த்தங்கள் என்றால் பொருள்கள். இப்போ நம்மளுடைய இந்த ஹால் ரூமில் எவ்வளவு பேர் இருக்கிறோமோ, எவ்வளவு மனிதர்கள் இருக்கின்றோமோ அவ்வளவு பேருக்கும் பெயர், நேம் அப்படிங்கிறது இருக்கும். சப்த ரூபமாக பெயர் நமக்கெல்லாம் இருக்கின்றது. இவ்விதம் இந்த உலகத்தில் எவ்வளவு பொருள்கள் இருக்கின்றதோ அவ்வளவு பொருள்களுக்கான பதார்த்தத்திற்கான பதம், பெயர் இருக்கின்றது. ஈஸ்வரன் எல்லா பதார்த்தத்திலும் வியாபித்து இருக்கின்றார். இதெல்லாம் நம்ம வேதாந்தத்தில் படிச்சிருக்கோம். உபாதான காரணமாக இருக்கிறதுனால எல்லா பொருள்களிடத்திலும் ஈஸ்வரன் வியாபித்து இருக்கின்றார், உபாதான காரணமாக இருக்கின்றார். இந்த ஓங்காரம் என்ன பண்ணுதான்? எல்லா பதத்திலும் வியாபித்து இருக்கின்றது. ஆகவே ஓங்காரம் எல்லா பதத்தை வியாபிக்கின்றது, எல்லா சொற்களையும் சப்தத்தையும் வியாபிக்கின்றது. ஒவ்வொரு சப்தமும் ஒவ்வொரு பொருளை குறிக்கின்றது. அந்த பொருளை ஈஸ்வரன் வியாபிக்கின்றார். இந்த சாமானிய தர்மம் இருப்பதனால் ஓங்காரத்தை ஆலம்பனமாக கொண்டு ஈஸ்வரனை தியானம் செய்கின்றோம். இப்போ உபனிஷத் ஜஸ்டிஃபை பண்ணுது, நிரூபிக்கின்றது. ஏன் ஓங்காரத்தை கொண்டு ஈஸ்வரனை தியானிக்கின்றோம்? ஈஸ்வரன் தான் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்காரே. அப்படி வியாபித்து இருக்கின்ற ஈஸ்வரனை ஓம்ங்கிற சொல்லில் ஏன் கொண்டு அடக்கிறோம்னு சொன்னால், ஓம்ங்கிற சொல்லும் எல்லா பதத்தையும் வியாபிக்கின்றது. அந்த பதத்தை குறிக்கும் பதார்த்தம் ஈஸ்வரனால் வியாபிக்கப்படுகின்றது.
இனியும் ஒரு படி சென்று சொல்வார்கள், ஒரு பதார்த்தம் பதத்தினுடைய அனுகிரகத்தினால் இருக்கின்றது. இப்போ நமக்கெல்லாம் பேரே இல்லைன்னு வச்சுக்குவோம், என்ன ஆகிறது? ஒரு பொருளுக்கும் பேரே இல்லை அப்படின்னு சொன்னால் விவகாரமே நடக்காது. பதார்த்தங்கள் இருக்கும், ஒரு பொருளுக்கும் ஒரு பேர் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு பொருளை கொண்டு வான்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஒன்றுமே நம்ம செய்ய முடியாது. ஆகவே விவகாரம் நடக்கணும்னு சொன்னால், ஒரு பதார்த்தத்தை நம்ம கையாளணும்னு சொன்னால் பதம் அப்படிங்கிறது, சொல் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். இதனுடைய பெருமை ஊமைக்கு தான் தெரியும். நம்ம சொல்லிட்டு இருக்கிறதுனால நமக்கு தெரியாது. நம்ம மனசில் ஒரு உணர்வு இருந்து அதற்கு சொல் கிடைக்கலேனா அப்போ தெரியும் சொல்லினுடைய பெருமை. ஆகவே சொற்கள் அதனுடைய அடிப்படையில் தான் பொருள்களே இருக்கின்றதாம். ஆகவே சொற்கள், எல்லா சொற்களிலும் ஓம்காரம் வியாபிக்கின்றது, எல்லா பொருள்களிலும் ஈஸ்வரன் வியாபிக்கின்றார். ஆகவே இங்கு உபனிஷத் கூறுகின்றது, இந்த உலகமே ஓங்காரம்தான் என்று. பதத்தை சார்ந்து இருக்கின்ற பதார்த்தங்களும் ஓம் என்று சொல்லப்படுகின்றது. அதுதான் இதனுடைய கருத்து. ஓம் இதி இதம் சர்வம். இதம் சர்வம் என்றால் இவைகள் அனைத்தும் ஓம், ஓம் என்று பொருள், அல்லது இவைகள் அனைத்தும் ஓங்காரமாக இருக்கின்றது. இதனுடைய டிரான்ஸ்லேஷன் அப்படி, இவைகள் அனைத்தும் ஓம்காரமாக இருக்கின்றது. பிறகு எப்படி இவைகளெல்லாம் ஓங்காரமாக இருக்குன்னு சொன்னால், இப்போ நம்ம சொன்ன கருத்தை ஞாபகம் வச்சுக்கணும். இவைகளெல்லாம் பதார்த்தங்கள், பொருள்கள், அனுபவிக்கின்ற பொருள்கள். பதார்த்தம் சொன்னால் ஆப்ஜெக்ட், பொருள்கள். அந்த பொருள்களை குறிக்க பதம், சொற்கள் இருக்கின்றது. அந்த சொற்களில் ஓங்காரம் வியாபிப்பது போல் பதார்த்தத்தில் ஈஸ்வரன் வியாபிக்கின்றார். இந்த இரண்டையும் பிரிக்க முடியாது. இந்த சாமானியம் இருப்பதனால் ஓங்காரத்தின் துணை கொண்டு ஈஸ்வரனை தியானம் செய்கின்றோம். இதோடு உபாசனை செய்ய வேண்டும் என்றும், ஆலம்பனம் ஓங்காரம் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டது என்ற கருத்தும் முடிவடைகிறது. இதற்கு பிறகு வருகின்ற பகுதிகளெல்லாம் மிக சுலபமானது. எல்லா சொற்களும் ஓங்கார ஸ்துதிகி. இதற்கு பிறகு வருகின்ற பகுதி பூரா இந்த 8வது அணுவாகத்தில் இந்த 2 பகுதிக்கு தவிர, ஓம் இதி பிரம்ம, ஓம் இதி இதகும் சர்வம், இதற்கு பிறகு வருவதெல்லாம் ஓங்காரத்தினுடைய பெருமை. சொற்கள் தான் கடினமாக இருக்கிற மாதிரி இருக்கும், கருத்துக்கள் மிக மிக சுலபமானது. ஓங்காரத்தினுடைய ஸ்துதி. ஏன் ஓங்காரத்தை ஸ்துதி செய்கிறோம்னு சொன்னால், அந்த ஓங்காரத்தில் ஈஸ்வரனை தியானிக்கிறதுனால இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த ஓங்காரம் ஈஸ்வரனை குறிக்கின்றது என்று ஆலம்பன ஸ்துதிகி. சாதாரணமாக உபாசிய தேவதையை ஸ்துதி பண்ணுவோம், இப்படிப்பட்ட தேவதையைத்தான் நீ உபாசனை பண்ணணும்னு. சில சமயம் உபாசகனையே ஸ்துதி செய்வோம். நீ உயர்ந்தவன்னு சொல்லி தன் மீது தேவதைகளை எல்லாம் ஏற்றி வச்சு ஸ்துதி செய்வோம். சில சமயங்களில் ஆலம்பனத்துக்கு ஸ்துதி வரும். இங்கு ஆலம்பன ஸ்துதி. ஆலம்பன ஸ்துதின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ஆலம்பனம்னா என்னன்னு தெரியும்னு ஞாபகம் இருக்கும் நம்புகின்றேன். ஆலம்பனம் என்றால் எதை வைத்து தியானிக்கின்றோமோ அதற்கு ஆலம்பனம், ஆலம்பன ஸ்துதி. ஆகவே ஓங்காரத்துக்கு என்னென்ன பெருமைகள் இருக்கின்றது இப்பொழுது வரிசையாக பார்ப்போம். ஓம் இதி ஏதத் அனுகிருதிஹி. அனுகிருதி. ஓம் இதி ஏதத் என்றால், ஓம் என்கின்ற சொல் அனுகிருதிஹி. அனுகிருதிஹி என்றால் ஏற்றுக்கொள்ளுதல் என்பதினுடைய வெளிப்பாடு. ஒருவர் நம்மிடம் ஒன்று கேட்கின்றார், ஒரு புஸ்தகம் கொடுக்கிறதோ ஏதோன்னு நம்மிடம் கேட்கின்றார். அவருடைய விண்ணப்பத்தை நாம் ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு நம்ம என்ன ஏற்றுக்கொண்டோம்னு சொல்ல விரும்புகிறோம். அதுக்கு நம்ம என்ன செய்வோம்? ஒன்றும் பேச விரும்பலினா தலையாட்டுவோம்.
தலையாட்டம்னா அது ஆட்டுற சைஸ் இருக்குது, வேறு மாதிரி ஆட்டினா இல்லைன்னு அர்த்தம். இப்படி மேலும் கீழும் ஆட்டணும் அப்படின்னா சரி அப்படின்னு அர்த்தம். அல்லது சரி, ஆமாம், எஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓங்காரத்துக்கு என்ன பொருள்னு சொன்னால் அணுகிருதிகி என்றால் அது ஓகே அப்படின்னு சொல்கிற வார்த்தையாம். இப்போ யாராவது நம்மிடம் எனக்கு ஏதாவது ஒரு புஸ்தகம் கொடுன்னு என்னிடம் ஒருவர் கேட்குறார். நான் சரின்னு சொல்கிறது என்ன சொல்லலாமா? ஓம் அப்படின்னு சொன்னால் ஓகேன்னு நான் சொன்னதுக்கு அர்த்தம். இப்போ ஓகேன்னு சொல்கிறோமே, அப்படி ஓங்காரத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கின்றது, அதுதான் இங்கு சொல்லப்படுகின்றது. ஓம் இதி அணுகிருதிகி. அணுகிருதிகி என்றால் அனுமதி கொடுத்தல், சரி, அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல் என்பதை குறிக்கின்ற சொல். ஸ்போக்கன் சான்ஸ்கிரிட்லையெல்லாம் ஆமாம் அப்படிங்கிறதுக்கு ஓம்னு தான் சொல்லுவார்கள். ஏதாவது சொல்லி சரி ஓகேன்னு சொல்லணும்னா ஓம் என்று சொல்வார்கள். அப்படி ஏற்றுக்கொள்வது, எக்ஸ்பிரஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்வதனுடைய வெளிப்பாடு ஓம். இது முதல் பெருமை. இவ்விதம் ஓங்காரத்தினுடைய பெருமை போகின்றது. அடுத்தது என்ன பெருமையாம்? ஹ, ஸ்ம, வை, இந்த வா, இதெல்லாம் அர்த்தமற்ற சொற்கள். ஆனால் நம்ம பார்த்துட்டோமே, வேதத்தில் அர்த்தம் இல்லாத சொற்கள் இருக்குன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி, ஆகவே இவைகளெல்லாம் பிரசித்தியை குறிக்கின்றது. ஓம் என்பது ஏற்றுக்கொள்ளுதலை குறிக்கின்றது என்பது பிரசித்தம் என்பதை ஹ, ஸ்ம, வா, வா என்பது வை என்ற சொற்கள் குறிக்கின்றது. அதாவது சமஸ்கிருதமே பேசிட்டு இருப்பவர்களுடைய வாழ்க்கையில் பிரசித்தம். எனக்கு பிரசித்தமாக தெரியலையே, இப்போதானே தெரியுதுன்னா, அது சமஸ்கிருதத்திலேயே விவகாரம் செய்து கொண்டிருந்தால் ஓம்ங்கிற சொல்லு ஏற்றுக்கொள்ளுதல் என்ற பொருளை குறிக்கும் என்பது பிரசித்தம், லோக பிரசித்தியை குறிக்கின்றது ஹ, ஸ்ம, வை என்பது. இனி அடுத்த பெருமைக்கு வருவோம். அடுத்த பகுதியில் அப்யோ ஸ்ராவயேத்யாஸ்ராவயந்தின்னு இருக்கு. இதையெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பிரிக்கணும். முதல்ல பிரித்து படிப்போம், பிறகு ஒவ்வொன்றுக்கு என்ன அர்த்தம்னு பார்ப்போம். இதை பிரித்து படித்தால் முதல் சொல் அபி, அப்பியோ, அதை பிரிக்கிறோம் அபி. அடுத்த சொல் தனி சொல் ஓ, அந்த இடத்துல இம் கிடையாது, வெறும் ஓ. இப்போ எப்படி முதல்ல பிரிக்கிறோம்? அப்பியோ அப்படிங்கிறத எடுத்துட்டு ரெண்டு சொல்லாக பிரிச்சிடுறோம், அபி பிறகு ஓ. அதற்கு அடுத்த சொல் ஸ்ராவய, அடுத்த சொல் ஸ்ராவய. அதற்கு அடுத்த சொல் ஈதி ஆஸ்ராவயந்தி. இப்போ இதில் எவ்வளோ சொற்கள் அடங்குகின்றது? அபி முதல் சொல், ஓ என்பது அடுத்த சொல், ஸ்ராவய என்பது அடுத்த சொல், இதி அடுத்த சொல், ஆஸ்ராவயந்தி என்பது அதற்கு அடுத்த சொல். இவ்வளவும் சேர்ந்திருக்கு அப்யோ ஸ்ராவயேத்யாஸ்ராவயந்தி என்று. இதனுடைய சுருக்கமான அர்த்தம் என்னவென்றால், யாகம் செய்கின்ற ஒரு ரித்விக் பூஜை செஞ்சிட்ருக்கார், யாகத்தை செஞ்சிட்ருக்கார். அவர் இனியொருவரிடம் என்ன சொல்கின்றார்? ஓம் என்ற சொல்லை சொல்லி நீ தேவர்களுக்கு ஹவிசை கொடுக்கும் காலத்தை தெரிவி என்று தனக்கு கீழே வேலை செஞ்சிட்ருக்கிற ப்ரீஸ்ட்கிட்ட சொல்கிறார். இந்த ஹெட் ப்ரீஸ்ட்டு அசிஸ்டன்ட்ஸ்னெல்லாம் இருப்பாங்கல்லவா, அப்படி யாகம் செய்கிறதிலேயே யாகம் செய்து வைத்து கொண்டிருப்பவர்கள் தலைவர் தனக்கு கீழ் இருக்கின்ற ப்ரீஸ்டிடம், பூஜாரியிடம் என்ன சொல்கின்றார்? நீ எந்தெந்த தேவதைகளுக்கு ஹவிஸ் கொடுக்கணுமோ அவர்களுக்கு கொடுக்கின்ற காலத்தை தெரிவின்னு சொல்கிறாராம். அப்படி சொல்லும் பொழுதும் கூட ஓம்னு சொல்லித்தான் சொல்கிறார். அவ்வளவுதான் இதனுடைய சாரம். இப்பொழுது பார்ப்போம். அபி என்றால் மேலும், மேலும் என்றால் மேலும் ஓங்காரத்தினுடைய பெருமை வருகின்றது என்று பொருள். அபி என்றால் மோரோவர். இது எக்ஸ்பிரஷன், ஏற்றுக்கொள்ளுதலோடு மட்டும் இது நிற்கவில்லை. மேலும் அபி
இந்த இடத்துல ஓ அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. இது வேதத்தில் பயன்படுத்தப்பட்ட சொல். அந்த இம்ங்கிறது அந்த இடத்துல மிஸ்ஸிங். இப்போ நம்ம ஓ அப்படிங்கிறத ஓம்னு புரிஞ்சுக்கிறோம். இப்போ ஓ என்றது ஓம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அபி ஓ என்றால் ஓம். அடுத்த சொல் ஸ்ராவய என்று இருக்கின்றது. இந்த ஸ்ராவய என்பது ஒருவர் இனியொருவரை பார்த்து சொல்றார், நீ தேவர்களுக்கு ஹவிசை கொடுக்கும் காலத்தை தெரிவி என்று சொல்கின்றார். தேவான் பிரதி, தேவர்களுக்கு நீ ஞாபகப்படுத்து. இப்போ முதல்ல ஸ்ராவய என்ற சொல்லினுடைய பொருளை மட்டும் பார்ப்போம். ஸ்ராவய என்றால் நீ தெரிவிப்பாயாக, அதுதான் அதனுடைய அர்த்தம். யூ இன்ஃபார்ம், அதுதான் பொருள். ஸ்ராவய என்றால் நீ அறிவிப்பாயாக, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். அதற்கு சப்ஜெக்ட் யூ, நீ அறிவி அல்லது தெரிவி. யார் யாருக்கு தெரிவின்னு சொன்னால், ஒரு பிரீஸ்ட் இனியொரு பிரீஸ்டிட்ட சொல்கிறார், தேவர்களுக்கான ஹவிசை கொடுக்கும் காலம் வந்துவிட்டது என்று தேவர்களுக்கு நீ தெரிவி. இப்படி சொல்லும் பொழுது யார் என்ன எப்படி சொல்கிறாராம்? ஓ என்று சொல்லி சொல்கிறாராம். ஆகவே ஓ என்றால் ஓம் என்று சொல்லித்தான் இப்படிப்பட்ட வேத மந்திரம் இருக்கின்றது. அடுத்தது இதி ஆஸ்ராவயந்தி. ஆஸ்ராவயந்தி என்றால் ஆணையிடுகிறார், கமாண்ட் பண்றார் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஹெட் பிரீஸ்ட் தனக்கு கீழ் இருக்கிறவங்கிட்ட சொல்றாராம், என்னன்னு, நீ தேவர்களுக்கு இந்த விஷயத்தை தருவின்னு சொல்லி இவர் ஆணையிடுகிறாராம். அப்படி ஆணையிடும் பொழுது ஓம்னு சொல்லி சொல்றாராம். இதெல்லாம் எதற்கு சொல்லப்படுதுன்னு சொன்னால், யாகத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் இது பிரசித்தமாக தெரியும். இதனுடைய தாத்பரியம், எல்லா யாகத்திலும் எல்லா இடத்திலும் ஓங்காரம் என்பது பிரசித்தியாக இருக்கின்றது. அதுதான் இதனுடைய சாரம். இப்போ இதனுடைய மைய கருத்து என்ன? ஒரு ஹெட் பிரீஸ்ட் தனக்கு கீழ் இருக்கிறவங்ககிட்ட சொல்கிறார். அப்படி சொல்லும் பொழுது ஓம்னு சொல்லித்தான் ஆர்டர் பண்ணுறார், கட்டளை இடுகிறார் ஓம்னு சொல்லி. அவர் என்ன கட்டளை இடுகிறாருங்கிறது இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. நீ தேவர்களுக்கு ஹவிசை கொடுக்கும் காலத்தை தெரிவின்னு சொல்லி இவர் தனக்கு கீழ் இருக்கிறவங்கிட்ட கட்டளையிடும் பொழுது ஓம்னு சொல்லி சொல்கிறாராம். இது கேட்குறதுக்கு தான் ஏதோ மாதிரி இருக்குது. ஆனால் இதனுடைய சாரம் என்ன? ஓங்காரம் எல்லா இடத்திலும் பயன்படுத்தப்படுகிறது. இனி அடுத்த பகுதி, ஓம் இதி சாமானி காயந்தி. ஓம் என்று சொல்லி, ஓம் இதி என்றால் ஓம் என்று உச்சாரணம் செய்து, சாமானி சாம மந்திரங்கள், சாமவேதத்திலுள்ள மந்திரங்களை காயந்தி பாடுகிறார்கள், உச்சரிக்கிறார்கள். சாமவேதத்தை சார்ந்த சாமவேதத்தை உச்சரிப்பவர்களும் கூட ஓம்னு சொல்லித்தான் உச்சரிக்கிறார்கள். அதுதான் இதனுடைய சாரம். ஓம் இதி சாமானி காயந்தி. சாமவேதத்தை உச்சரிப்பவர்களுக்கு உத்காதா என்று பெயர். ஒவ்வொரு வேதத்தை உச்சரிக்கின்ற பிரீஸ்டுக்கு ஒவ்வொரு பெயர் இருக்கின்றது. அப்படி சாமவேதத்தை ஓதுபவர்க்கு உத்காதா என்று பெயர். அப்படி உத்காதா என்கின்ற பிரீஸ்ட் ரித்துவிக் என்ன செய்கின்றார்? சாமானி காயந்தி, சாமவேதங்களை ஓதும் பொழுது ஓம் என்று சொல்லித்தான் ஆரம்பிக்கின்றார். இனி அடுத்தது, ஓம் ஷோம் இதி சஸ்திராணி சம்சந்தி. சஸ்திராணி என்றால் ரிக்வேத மந்திரங்கள். சஸ்திராணி என்றால் ரிக்வேத மந்திரங்கள். இந்த இடத்துல அஸ்திரம் சஸ்திரம் அதெல்லாம் வராது. சஸ்திரம் என்றால் ரிக்வேத மந்திரங்கள். சம்சந்தி என்றால் புகழ்தல் என்று பொருள். ஆனால் இந்த இடத்தில் ஓதுதல். ரிக்வேத மந்திரத்தை ஓதுகின்றார்.
ரிக்வேத மந்திரத்தை ஓதுகின்ற பிரீஸ்டுக்கு ரித்விக்கு ஹோதா என்று பெயர். சாமவேதத்தை சொல்றவருக்கு உத்காதான்னு பார்த்தோம். அதே போல ரிக்வேதத்தை உச்சரிப்பவருக்கு ஹோதா என்று பெயர். அந்த பிரீஸ்டுக்கு ஹோதா அப்படின்னு பெயர். அந்த ஹோத்தாரக அவர்கள் ரிக்வேதத்தை உச்சரிக்கும் பொழுது என்ன சொல்லிட்டு உச்சரிக்கிறார்களாம்? ஓம் ஷோம் இதி. ஓம் என்று சொல்லியும் ஷோம் என்று சொல்லியும் உச்சரிக்கிறார்கள். ஷோம் என்றாலும் மங்களம் என்று பொருள். ஷன்னோ மித்ரகன் எல்லாம் படித்தமே. அப்படி ஓம் என்று சொல்லியும் ஷோம் என்ற சொல்லையும் சொல்லித்தான் ரிக்வேதத்தை சொல்பவர்களும் உச்சரிக்கிறார்கள், துவங்குகிறார்கள். இதெல்லாம் என்ன அர்த்தத்தை கடைசியில் கொடுக்குது? எல்லா வேதத்தையும் பின்பற்றுபவர்கள் எல்லா கர்மத்திலும் ஓம் என்று சொல்லித்தான் துவங்கப்படுகின்றது. இனி அடுத்தது ஓம் இதி அத்வர்யுகு. அத்வர்யுகு என்றால் யஜுர்வேதத்தை ஓதுகின்ற ரித்விக். அத்வர்யுகு. ஓம் இதி, ஓம் என்று சொல்லித்தான் பிரதிகரம். பிரதிகரம் என்றால் அவருடைய அனுமதியை, பிரதிகரம் என்றால் அனுமதி, பிரதிகிருணாதி என்றால் வெளிப்படுத்துகிறார். பிரதிகரம் பிரதிகிருணாதி, தன்னுடைய அனுமதியை வெளிப்படுத்துகிறார். எப்படியா? ஓம் என்று சொல்லி. ஓம் என்று சொல்லித்தான் யஜுர்வேதத்தை ஓதுபவர்கள் தன்னுடைய அனுமதியை தெரிவிக்கிறார்கள். ஓமிதி அத்வர்யுகு. அத்வர்யுகு என்றால் யஜுர்வேதத்தை ஓதுபவர்கள். இனி அடுத்தது ஓம் இதி பிரம்மா பிரசௌதி. இந்த இடத்தில் பிரம்மா என்றால் அதர்வண வேதத்தை ஓதுபவர்கள். அதர்வண வேதத்தை ஓதுபவர்களுக்கு பிரம்மா என்று பெயர். அவர் என்ன செய்யறாராம்? ஓம் இதி, ஓம் என்று சொல்லித்தான் பிரசௌதி ஆணையிடுகிறார். அதர்வண வேதத்தை தெரிஞ்ச பிரீஸ்ட் மற்றவங்களை ஆணையிடும் பொழுது ஓம்னு சொல்லித்தான் ஆணையிடுகிறாராம். அடுத்தது பிரசௌதி என்றால் ஆணையிடுதல், கட்டளையிடுதல், கமாண்ட். ஓம் இதி அக்னிஹோத்திரம் அனுஜானாதி. ஒருவர் அக்னிஹோத்திரம் செய்யட்டுமான்னு கேட்கிறார். அக்னிஹோத்திரத்தை ஆரம்பியுங்கள்னு சொல்லும் பொழுதும் ஓம் என்று சொல்லித்தான் சொல்கிறார்களாம். ஆகவே ஓம் இதி அக்னிஹோத்திரம், அக்னிஹோத்திரத்தை ஓம் என்று சொல்லி அனுஜானாதி. அனுஜானாதி என்றால் அனுமதி அளிக்கின்றார். ஒரு பிரீஸ்ட் அக்னிஹோத்திரம் செய்யட்டுமான்னு கேட்டால் ஓம்னு சொல்லித்தான் அனுமதி கொடுக்கின்றார். இப்போ அக்னிஹோத்திரம் செய்யும் பொழுதும் கூட ஓம் என்று சொல்லித்தான் அனுமதி கொடுக்கப்படுகின்றது. இனி அடுத்ததாக ஓம் இதி பிராமணக பிரவக்ஷ்யன் ஆக பிரம்ம உபாப்னவாணி இதி. இந்த பகுதி இரண்டு விதத்தில் நம்ம பொருள் பார்க்கலாம். முதல் விதமான பொருள், வேதத்தை படிக்க ஆரம்பிக்கின்ற பிராமணன் ஓம் என்று சொல்லித்தான் துவங்குகின்றான். இது முதல் பொருள். வேதத்தை படிக்க ஆரம்பிக்கின்றவன் ஓம் என்று சொல்லித்தான் துவங்குகின்றான். அது எப்படி இதில் பொருள் வருதுன்னு பார்ப்போம். பிறகு இரண்டாவது பொருள் பிறகு பார்ப்போம். ஓம் இதி, இப்போ அந்த சொல் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓம் என்று சொல்லி பிராமணக பிரவக்ஷ்யன். பிரவக்ஷ்யன் என்பது வேதத்தை ஓத போகும் பிராமணக, பிராமணன். பிரவக்ஷ்யன் பிராமணக, அந்த பிராமணனுக்கு அடைமொழி பிரவக்ஷ்யன், வேதத்தை உச்சரிக்க போகின்ற பிராமணன். பிரவக்ஷ்யன்கிறது ஃபியூச்சர்,
எதிர்காலத்தில் நடக்க போகிறது. வேதத்தை ஓதப் போகின்ற பிராமணன் ஓம் இதி, ஓம் என்று சொல்லித்தான் துவங்குகின்றான். பிறகு அவன் வேதத்தை படிக்கும் பொழுது அவனுடைய மனசில் எப்படிப்பட்ட இன்டென்ஷன், பாவனை இருக்குன்னு சொல்லப்படுகிறது. அது அவன் நினைக்கிறானா. அடுத்த பகுதி அந்த பிராமணனுடைய எண்ணம். அவன் என்ன நினைக்கிறான்? பிரம்ம உபாப்னவாணி. இந்த இடத்துல பிரம்ம என்றால் வேதம், உபாப்னவாணி இதி என்றால் வேதத்தை அடைவேனாக. இந்த வேதத்தை நான் அடைவேனாக என்று நினைத்து வேதத்தை உச்சரிக்கின்ற பிராமணன் ஓம் என்று சொல்லித்தான் துவங்குகின்றான். இப்போ இதில் பிரம்ம உபா என்று நினைத்து அப்படின்னு புரிஞ்சுக்கணும். வேதத்தை நான் அடைவேனாக என்று நினைத்து வேதத்தை உச்சரிக்கப் போகின்ற பிராமணன் ஓம் என்று சொல்லி துவங்குகின்றான். இப்படி சொல்லிட்டு உபனிஷத் ஒரு கமெண்ட் அடிக்குது அந்த பிராமணனை குறித்து. இவ்வளவு இப்படி பிராமணன் என்ன நினைக்கிறானா, இந்த வேதத்தை நான் அடைய வேண்டும்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு ஓம்னு சொல்லி துவங்குறானா. அவனுக்கு என்ன ஆகும்னு சொல்லி உபனிஷத் அந்த பிராமணனை குறித்து ஒரு கமெண்ட் அடிக்குது. கமெண்ட் அடிக்குதுன்னு சொன்னாவே நம்ம தப்பாக நினைப்போம். உபனிஷத் என்ன கமெண்ட் அடிக்குதுன்னு பார்ப்போம். பிரம்ம ஏவ உபாப்னோதி, அவன் அந்த வேதத்தை அடைவான். கண்டிப்பாக அவன் அந்த வேதத்தை அடைவான். காரணம் என்ன? அவன் ஓம்னு சொல்லி எல்லாம் துவங்கி இருக்கின்றான். ஓம்னு சொல்லி துவங்கிய காரணத்தினால் கண்டிப்பாக அவன் அந்த வேதத்தை அடைவான். இப்போ இரண்டாவது சொல்லிலையும் பிரம்ம ஏவ உபாப்னோதி என்றால் பிரம்மத்தையே அவன் கண்டிப்பாக அடைவான். முன் பகுதியில் பிராமணனுடைய எண்ணம் வேதத்தை அடைய வேண்டும்னு நினச்சி வேதத்தை ஓதப் போகின்ற பிராமணன் ஓம்னு சொல்லி துவங்குறான். உபனிஷத் சொல்லுது அவன் கண்டிப்பாக வேதத்தை அடைவான். அந்த வேதம் அவனுடைய புத்திக்குள் சென்றுவிடும். இது ஒரு பொருள். இரண்டாவது பொருள், பிரம்ம என்பதற்கு பரபிரம்மன் ஒரு பொருள். முதல் பொருள் பிரம்மன்னு சொன்னால் வேதம். இரண்டாவது பொருள் பரபிரம்ம. அப்படின்னு என்ன அர்த்தம் வரும்? பிரம்ம உபாப்னவாணி இதிங்கிறத முதல்ல எடுத்துட்டு பிரம்மத்தை அடைய வேண்டும் என்று விரும்புகின்ற பிராமணன் பிரவக்ஷன் என்றால் அந்த பிரம்மத்தை அடைய விரும்பியவனாக இருக்கின்ற பிராமணன் ஓம் என்று தியானித்து விசாரத்தில் இறங்குகின்றான். அல்லது ஓம் என்று சொல்லித்தான் பிரம்மத்தை அடையும் முயற்சியில் இறங்குகின்றான். வேதாந்தம் படிக்கிறதோ அல்லது ஓங்கார விசாரம் பண்ணுறதோ இதெல்லாம் எப்படி ஆரம்பிக்கின்றானா? ஓம்னு சொல்லிட்டு தான் பிரம்மத்தை அடைய முயற்சிக்கின்றான். பிறகு அவனுடைய நிலை என்னன்னா பிரம்ம ஏவ உபாப்னோதி, அவன் பிரம்மத்தை அடைவான். ஆகவே பிரம்ம என்ற சொல்லுக்கு வேதம்னு எடுத்துக்கலாம் அல்லது பரப்பொருள்னு எடுத்துக்கலாம். இப்போ பரம்பொருள்னு எடுத்துட்டா எப்படி பொருள் சொல்ல வேண்டும்? பிரம்மத்தை அடைவேனாக என்று சங்கல்பித்து கொண்டு பிராமணன் ஓம் என்று கூறுகிறான், தியானிக்கின்றான். இப்போ பிரவக்ஷன் சொன்னால் பிரம்மத்தை அடைய வேண்டும் என்கின்ற சங்கல்பம் செய்து கொண்டு பிராமணனானவன் ஓம் என்று சொல்கின்றான். பிறகு அவனுக்கு உபனிஷத்து என்ன கமெண்ட் அடிக்குது? அவன் பிரம்மத்தை அடைந்துதான் தீருவான். ஒரு விளக்காசிரியர் சொல்றார், யாது காரணத்தினால் ஓம்ங்கிற மங்களமான சொல்லுடன் துவங்குகின்றானோ அந்த காரணத்தினால் அவன் வெற்றியை அடைவான். இப்போ இதெல்லாம் என்னன்னா ஓங்காரத்தினுடைய பெருமை. இப்போ இத்துடன் இந்த உபாசனை முடிவடைகின்றது. இதோடு உபாசனை பகுதியானது இந்த வள்ளியில் முடிவடைகிறது. சுருக்கமாக ஞாபகப்படுத்தி கொண்டால் 5 உபாசனை பார்த்துள்ளோம். இந்த உபாசனையை நம்ம செய்கிறோமோ இல்லையோ,
பொறுமையாக இந்த உபாசனையை கேட்குறமே அதுவே பெரிய உபாசனை செஞ்ச மாதிரி தான். ஏன்னா வேதாந்த வகுப்புலேயே இன்ட்ரெஸ்டாக போயிட்டு இருந்து திடீர்னு என்ன தைத்திரியோபனிஷத் எங்கேயோ போகுதுன்னு இல்லாமல் நம்ம கேட்டமே பொறுமையாக, அதுவே உபாசனையை செஞ்சதற்கு அர்த்தம். இப்போ எந்தெந்த அனுபாகத்தில் என்னென்ன உபாசனை பண்ணியிருக்குன்னு சுருக்கமாக பார்த்துட்டு அடுத்ததுக்கு போவோம். 3வது அனுபாகத்தில் சம்ஹிதா உபாசனம் என்ற உபாசனை வந்தது. 3வது அனுபாகத்தில் முதல் உபாசனை சம்ஹிதா உபாசனை. 4வது அனுபாகம் எஸ் சந்தசாம், எல்லாமே பிரேயர். அதனால் 5வது அனுபாகத்தில் வியாகிருதி உபாசனம். இப்போ 2வது உபாசனம் வியாகிருதி உபாசனம் 5வது அனுபாகத்தில் பார்க்கப்பட்டது. 3வது உபாசனம் 6வது அனுபாகத்தில் அந்தர்ஹிருதய உபாசனம். அந்தர்ஹிருதய உபாசனம் 6வது அனுபாகத்தில். 7வது அனுபாகத்தில் 4வது உபாசனம் பாங்த பிரம்ம உபாசனம். பாங்த பிரம்ம உபாசனம் 4வது உபாசனம். 5வதாக இப்பொழுது நாம் 8வது அனுபாகத்தில் பார்த்தது ஓங்கார உபாசனம். இவ்விதம் சம்ஹிதா, வியாகிருதி, அந்தர்ஹிருதய, பாங்த பிரம்ம, ஓங்கார உபாசனங்கள் 5 உபாசனை நாம் பார்த்திருக்கின்றோம். இதில் சம்ஹிதா உபாசனையும் வியாகிருதி உபாசனையும் 5வதாக இப்பொழுது பார்த்த ஓங்கார உபாசனையும் பேத உபாசனைகள். இப்போ 1, 2, 5 உபாசனைகள் பேத உபாசனை. 3, 4 அந்தர்ஹிருதய உபாசனம், பாங்த பிரம்ம உபாசனம், அபேத உபாசனம். இதுதான் உபாசனையினுடைய சாரம். இனி நாம் அடுத்த பகுதிக்கு செல்வோம். 9வது அனுவாகம். ரிதஞ்ச ஸ்வாத்யாய பிரவச்சனேச்ச சத்யஞ்ச ஸ்வாத்யாய பிரவச்சனேச்ச தபஸ்ச ஸ்வாத்யாய பிரவச்சனேச்ச தமஸ்ச ஸ்வாத்யாய பிரவச்சனேச்ச சமஸ்ச ஸ்வாத்யாய பிரவச்சனேச்ச அக்னயஸ்ச ஸ்வாத்யாய பிரவச்சனேச்ச அக்னிஹோத்ரஞ்ச ஸ்வாத்யாய பிரவச்சனேச்ச அதிதயஸ்ச ஸ்வாத்யாய பிரவச்சனேச்ச மானுஷஞ்ச ஸ்வாத்யாய பிரவச்சனேச்ச பிரஜாச்ச ஸ்வாத்யாய பிரவச்சனேச்ச பிரஜனஸ்ச ஸ்வாத்யாய பிரவச்சனேச்ச பிரஜாதிஷ்ச ஸ்வாத்யாய பிரவச்சனேச்ச சத்யமிதி சத்யவசாராதீதரஹ
तप इति तपो नित्य पौरुषिष्टिः स्वाध्याय प्रवचने ये वेति न को मौद्गल्यः तद्धि तपस्तद्धि तपः இந்த பகுதியில் சில பண்புகள் கூறப்படுகின்றது. வேல்யூஸ், சில பண்புகள் சொல்லப்படுகின்றது. பண்புகளுடன் சில கர்மங்கள் சொல்லப்படுகின்றது. செயல்கள், ஷாரீரம், உடலளவில் செய்யப்படுகின்ற சில கர்மங்கள் சொல்லப்படுகின்றது. ஏன் பண்புகளும் கர்மமும் இங்கு வருகின்றது என்றால், இதற்கு முன் இருந்த பகுதிகளில் விதவிதமான தியானங்கள் சொல்லப்பட்டது. நம்ம பார்த்தோம், 5 விதமான உபாசனைகள் தியானம் பேசப்பட்டது. அந்த தியானத்தினுடைய பலனாக ஸ்வராஜ்ய சித்தி என்றெல்லாம் பேசப்பட்டது. நல்ல லோகத்துக்கு போகலாம் என்றெல்லாம் பலனும் சொல்லப்பட்டது. அப்போ ஒரு சந்தேகம் வரலாம், இந்த தியானத்தை செய்து பலனை நமக்கு நேரடியாக கிடைப்பதனால் வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள நம்மளுடைய கடமைகளை செய்யாமல் விட்டுவிடலாமா? அல்லது ஒழுக்கம், வாழ்க்கையில் தர்ம நெறி ஒழுக்கம் என்பது இருக்கின்றது, அவைகளையெல்லாம் விட்டுவிட்டு இந்த தியானத்தினாலேயே மேல் லோகத்திற்கு சென்று விடலாமா என்ற சந்தேகம் வரும்பொழுது, இங்கு உபனிஷத் என்ன செய்கின்றது என்றால், சென்ற உபாசனைகளை செய்து அதிலிருந்து பலனை நாம் அடைய வேண்டும் என்றால் ஒழுக்கமும் கர்மங்களும் சேர்ந்து போக வேண்டும் என்பதை காட்டுவதற்காக வருகின்றது. இப்படித்தான் சங்கரர் இதற்கு அறிமுகம் கொடுக்கின்றார். இதுவும் நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தோம்னா தெரியும், வெறும் மனதை ஒருமுகப்படுத்தி மேல் வாழ்க்கைக்கு போனவர்கள் நல்ல நிலையை அடைய மாட்டார்கள். வாழ்க்கையில் பண்பு, பண்பாடு, ஒழுக்கம் என்பது மிக மிக முக்கியம். வெறும் அறிவு மட்டும் இருந்துட்டா அவர்களுக்கு நல்ல கதி, நல்ல வாழ்க்கை அமையாது. அதை நம்ம பார்க்கிறோமே, பெரிய பெரிய சயின்டிஸ்டுகளுக்கெல்லாம் புத்தி இருக்குது, ஆனால் வாழ்க்கையில் ஒழுக்கம் இல்லைன்னு சொன்னால் நம்ம நாட்டில் இருக்கிறதையே விற்கிறார்களே. காரணம் என்னன்னா, ஒழுக்கம் இல்லாத காரணத்தினால். ஆகவே அவர்களினால எந்த விதமான நல்ல கதியையும் அடைய முடியாது. ஆகவே எந்த ஒரு மன ஒருமுகப்பாடும் தியானமும் ஒழுக்கத்துடனும் கர்மத்துடனும் செல்ல வேண்டும் என்பதை காட்டுகின்றது. இங்கு விதவிதமான பண்புகள் சொல்லப்படுகின்றது. இந்த பண்புகளுடன் தர்மத்துடன் பிறகு வேதத்தில் சில கர்மங்கள் எல்லாம், அக்னிஹோத்திரம்னு சொல்லி விதவிதமான கடமைகள், அந்த கடமைகளுடன் உபாசனையானது செய்ய வேண்டும். இந்த ஒழுக்கங்களும் கடமைகளும் கர்மகாண்டத்தில் ஒருவனுடைய ஆசிரம கடமையாக விதிக்கப்படும். இந்த இடத்தில் உபாசனைக்கு அங்கமாக விதிக்கப்படுகின்றது. அதுதான் பேதம். இதே ஒழுக்கம் கர்மகாண்டத்தில் அக்னிஹோத்திரத்தை செய்யின்னு சொன்னால் அது உன்னுடைய கடமையாக விதிக்கும். ஆசிரம தர்மம், பிரம்மச்சரிய, கிரகஸ்த, வானப்பிரஸ்தன் ஆசிரம தர்மமாக சொல்லியிருக்கும். இந்த இடத்தில் உபாசனையினுடைய அங்கமாக சொல்லப்படுகின்றது. ஆகவே உபாசனம் செய்தால் நல்ல லோகம் கிடைக்கும்னு சொன்னால் உபாசனை மட்டும் நமக்கு லோகத்தை கொடுக்காது. தார்மீகமான வாழ்க்கையுடன் உபாசனை செய்ய வேண்டும் என்பதுதான் உபனிஷத் நமக்கு கூற வர விரும்புகின்றது. ஆகவே முதலில் உபனிஷத் படிப்பதற்கு முன் தர்மம் அல்லது ஒழுக்கம் முக்கியம். அது இருந்தால் தான் உபனிஷத்துக்குள்ளேயே வர முடியும்.
அந்த உபனிஷத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி உபாசனையெல்லாம் செஞ்சு மேல் லோகம் போகணும்னாலும் கூட இந்த தர்மமும் ஒழுக்கமும் முக்கியம் என்பது கருத்து. இனி ஒவ்வொரு உபனிஷத்திலும் ஒவ்வொரு விதமான தர்மங்கள் அல்லது பண்புகள் அதிகப்படியாக பேசப்படும். இப்போ சில உபனிஷத்தில் சில சாதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். முண்டகோபனிஷத்தை எடுத்துட்டோன்னு சொன்னால் நாயமாத்மா பிரவச்சனேன லப்யகன்னெல்லாம் சொல்லி முமுக்ஷுத்துவமானது அதிகமாக வலியுறுத்தப்படும். கடோபனிஷத்தில் எடுத்துட்டோம்னா வேறு இடத்துல வேறு சில சாதனைகள் வலியுறுத்தப்படும். அப்போ மற்ற சாதனைகளை எல்லாம் கீழே வச்சு அந்த சாதனையை உயர்வாக பேசுவார்கள். அதே போல தைத்திரிய உபனிஷத்தில் முக்கியமாக சொல்லப்படுகின்ற சாதனை ஸ்வாத்யாயம் பிரவச்சனம். ஸ்வாத்யாயம் பிரவச்சனம் என்கின்ற இரண்டு சாதனைக்கு உபனிஷத் முக்கியத்துவத்தை கொடுக்க விரும்புகிறது. அப்போ என்ன செய்யுதுன்னு சொன்னால், இங்கே எவ்வளவோ சாதனைகள் பேசப்படுகிறது. ஒவ்வொரு சாதனையிலையும் ஸ்வாத்யாயத்தையும் பிரவச்சனத்தையும் சேர்த்திக்குது. நம்ம படித்தோமே ஸ்வாத்யாய பிரவச்சனே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூவோட ஸ்வாத்யாயம் பிரவச்சனமும் சேர்ந்து சொல்லப்படுகின்றது. அதனுடைய தாத்பரியம் உபனிஷத் ஸ்வாத்யாயத்திற்கும் பிரவச்சனத்திற்கும் முக்கியத்துவத்தை கொடுக்க விரும்புகின்றது. ஸ்வாத்யாயம் என்று சொன்னால் வேதத்தை படித்தல், சாஸ்திரம் படித்தல். பிரவச்சனம் என்றால் மற்றவர்களுக்கு சொல்லுதல். அத்தியனம் ஸ்வாத்யாயம், அத்தியாபனம் பிரவச்சனம். பிரவச்சனம்னா மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுதல். வேறொரு அர்த்தம் இருக்குது. பிரவச்சனம்னா பிரம்ம யஜ்ஞம்னு ஒரு விதமான யாகம். ஆனால் இங்கு பிரவச்சனம் என்றால் பகிர்ந்து கொள்ளுதல். இதையும் நம்ம கவனமாக கேட்கணும். ஏற்கனவே பார்த்த கருத்து தான். பகிர்ந்து கொள்ளுதல்னா விருப்பமுடையவர்களிடம் அவர்கள் வந்து நம்மிடம் கேட்டால் அதை நாம் கொடுக்க வேண்டும். இப்போ நம்ம வேதத்திலேயே உபனிஷத்திலேயே எப்பொழுது சுவாத்தியாயம்னு வந்தால் உடனே பிரவச்சனம்ங்கிற அடுத்த சொல் வருது. ஆனால் ஏனோ என்ன பாவமோ தெரியல, நம்ம சம்பிரதாயத்தில் என்ன ஆகுதுன்னு சொன்னால், நான் இவனுக்கு சொல்லி கொடுக்க மாட்டேன் அவனுக்கு சொல்லி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இந்த அறிவை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்காமல் மறைத்து விட்டோம். சமஸ்கிருதம் கூட வேற மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு பிராமணங்கிற ஒரு ஜாதியில் நம்ம நிறுத்தி விட்டோம். இது தவறுங்கிறது எப்படி தெரியுதுன்னா, சுவாத்தியாய பிரவச்சனம்ங்கிறது என்னைக்குமே சேர்ந்து போகும். தகுதியானவர்களுக்கு சொல்லணும். அதை உபனிஷத்து சில கதைகள் எல்லாம் கூட சொல்லியிருக்கு. சத்தியகாமன் சொல்கிறவனுடைய கோத்திரம் தெரியாது, ஆனால் அவனுக்கு உபதேசம் செய்யப்பட்டதுன்னெல்லாம் நம்ம படிக்கிறோம். ஆனாலும் அந்த சுயநலத்திலேயோ ஏதோ ஒரு தவறில் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பது நம்மிடம் குறைவு. அதனால் என்ன ஆச்சுன்னா இந்த வேதம் நமக்கே இல்லாமல் போகுது. எதை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கலையோ அது நமக்கே இல்லாமல் போகும். ஆகவே சுவாத்தியாயம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் பகிர்ந்து கொடுத்தல், மற்றவர்களிடம் பகிர்ந்து கொடுத்தல், மற்றவர்களுக்கு எடுத்து வழங்குதல். இந்த ரெண்டு சாதனை முக்கியமாக இங்கு பேசப்பட்டு பிறகு ஒரு லிஸ்டே வருது. இந்தந்த சாதனைகளெல்லாம் சாதகன் ஒருவன் அனுஷ்டானம் செய்ய வேண்டும். இனி நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் என்னென்ன சாதனைகள் சொல்லப்படுகின்றது. இதெல்லாம் நம்ம பார்த்த சாதனைகள் தான். அதனால் இங்கு நான் அதிகமாக விசாரத்திற்கு செல்லவில்லை. கீதையிலையும் மற்ற இடங்கள்லையும் ரொம்ப பார்த்துருக்கோம். அதனால் அந்தந்த சொல்லுக்கு பொருளை பார்த்து சுருக்கமாக விளக்கம் பார்த்து செல்வோம். முதலில் என்னவாம்? ரிதம் ச ஸ்வாத்யாய பிரவச்சனேச்ச. ரிதம், ரிதம் என்றால் மனதில் சரியாக புரிந்து கொள்ளுதல். யதா வஸ்து ததா அவகதிஹி. ஒரு பொருள் எப்படி இருக்கின்றதோ அதை அப்படியே புரிந்து கொள்ளுதலுக்கு ரிதம் என்று பெயர். மனதில் சரியாக பொருள்படுத்துதல். இதை ஏன் ஒரு சாதனமாக சொல்ல வேண்டும்? ஒரு பொருளை அல்லது ஒன்றை நம்ம படிக்கிறோம், வேதத்தையே படிக்கிறோம்னு வச்சுக்கோமே.
அந்த வேதம் அல்லது சாஸ்திரம் என்ன கருத்தை சொல்லுது அப்படிங்கிற அறிவு நம்முடைய மனப்பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி தான் வரும். நம்முடைய மனம் தப்பாக இருந்ததுன்னா வேதம் தப்பாக சொல்கிற மாதிரி புரிஞ்சுக்குவோம். ஆகவே ஒரு பொருளை பார்த்து ஒன்றை படித்து அதனுடைய அறிவு எப்படி வரும்னு சொன்னால் நம்முடைய அறிவினுடைய அடிப்படையில், மன தூய்மையின் அடிப்படையில். இங்கு நம்ம மனதை தூய்மையாக வச்சு ஒரு பொருள் எப்படி இருக்கின்றதோ அப்படி புரிந்து கொள்ள வேண்டும். லௌகிகத்தில் ஒரு சூழ்நிலையை நல்லா புரிஞ்சுக்கணும். நான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன், தப்பாக புரிஞ்சுட்டேன்னெல்லாம் சொல்கிறோம் அல்லவா, அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு ரிதம் அப்படின்னு பெயர். ஒரு சூழ்நிலை, ஒரு மனிதர்கள், ஒரு சாஸ்திரம், இது எப்படி இருக்கோ அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வேதத்தை எல்லாம் படிச்சுட்டு இந்த வேதத்தினுடைய கருத்து என்னன்னு சொல்லி அதை அப்படியே புரிஞ்சுக்கிறது ரிதம். சில பேர் தப்பாக புரிஞ்சுட்டு என்ன சொல்கிறார்கள், வேதத்தை தப்பாக புரிஞ்சுட்டு தப்பாக வேதம் பேசுவதாக சொல்கிறார்கள். அல்லது ராமாயணம் மகாபாரதத்தை படிச்சுட்டு அதில் சில பேர் குறையோடு பேசுபவர்களெல்லாம் இருக்கிறார்கள். அது என்னன்னு சொன்னால் அது ரிதம் அல்ல. இருக்கிறதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இருந்தால் நமக்கு விபரீதமான அர்த்தமெல்லாம் வரும். அப்படி இல்லாமல் சரியாக சாஸ்திரத்தை புரிந்து கொள்வதற்கு ரிதம் என்று பெயர். இங்கிலீஷில் சொன்னால் ரைட் அண்டர்ஸ்டாண்டிங், சரியாக மனதில் புரிந்து கொள்ளுதல். பிறகு ஸ்வாத்யாய பிரவச்சனே, சுவாத்தியாயம் செய்ய வேண்டும், பிரவச்சனம் செய்ய வேண்டும். சாஸ்திரத்தை படிக்கணும், அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இனிமேல் அதற்கு அர்த்தத்தை நம்ம பார்க்க வேண்டாம். எல்லா இடத்துலையும் வர்ற சுவாத்தியாய பிரவச்சனத்துக்கு அதே அர்த்தம்தான். உபனிஷத் திரும்ப திரும்ப சொல்வதற்கு காரணம் அதை முக்கியம்னு நம்மிடம் காட்டுகின்றது. இனி அடுத்த சாதனை என்னவாம்? சத்தியம். சத்தியம் என்றால் உண்மையை பேசுதல். வாச்சா யதார்த்த பாஷணம், வாக்கினால் உண்மையை சொல்லுதல். ரிதம்ங்கிறத தொடர்ந்து சத்தியம்னு வருது. எப்படி என்றால் முதல்ல சரியா மனசுல புரிஞ்சுக்கணும், பிறகு அதை அப்படியே பேசணும். நம்ம தப்பா புரிஞ்சிட்டு அப்படியே உண்மையை பேசினா அது உண்மைன்னு நம்ம சொல்லுவோம், ஆனால் அது உண்மை இல்லை. காரணம் புரிஞ்சுக்கிறதுலையே தப்பு. தப்பாக புரிஞ்சுட்டு நான் அதை பேசுகிறேன், உண்மையத்தானே பேசினேன்னா அங்கே புரிஞ்சதே தப்பாக இருக்குது. அப்படி இல்லாமல் சரியாக புரிந்து கொண்டு, சில பேர்த்துக்கு விஷயம் தெரியும், வாயில் வரும்போது வேற வந்துடும். அப்படி இல்லாமல் சரியாக புரிஞ்சிட்டு அதுவே வாயில் வந்தால் அதற்கு பெயர் சத்தியம். இப்போ மனதளவில் ரிதம், வாக்கில் சத்தியம். இனி அடுத்தது என்னவாம்? தபஹ. சுவாத்தியாய பிரவச்சனம், அதனுடைய அர்த்தத்தை பார்த்துட்டோம். தபஹ என்றால் பொதுவாக தபஸ்ங்கிற சொல்லு எந்த சாதனையையே நம்ம தபஸ்னு பொதுவாக சொல்லலாம். சுவாத்தியாயம் தபஸ், பிரவச்சனம்ங்கிறது தபஸ், ரிதம்ங்கிறது தபஸ், சத்தியம்ங்கிறது தபஸ். தபஸ்ன்னு சொன்னால் நமக்கு நாமளேயே ஏற்படுத்தி கொண்ட சில விதிமுறைகள், சில கட்டுப்பாடுகள். நம்மளுடைய பர்சனாலிட்டியை மாற்றுறதுக்கு நாம் எடுத்துக்கொண்ட விரதங்களுக்கு எல்லாத்துக்குமே தபஸ்னு பெயர். ஆனால் மற்ற விரதங்களையெல்லாம் சொல்லி இந்த இடத்துல தனியாக தபஸ்னு சொல்வதனால் இந்த இடத்தில் விளக்கம் கூறும் பொழுது உணவு கட்டுப்பாடு தபஸ் என்று இங்கு சொல்லப்படுகிறது. நம்ம விரதம் இருப்போம் அல்லவா, சாப்பாட்டு விரதம், அது இங்கு தபஸ் என்று சொல்லப்படுகிறது. தபோ ந அனஷ்னாத் பரம் என்பது ஒரு வேத வாக்கு. அனஷ்னாத் பரம் தபக நாஸ்தி. அதனுடைய அர்த்தம் சாப்பிடாமல் இருக்கிறத விட பெரிய தபஸ் ஒன்றும் இல்லையா. இது என்ன தபஸ்? சாப்பிடாமல் இருக்கிறத மாதிரி தபஸ், பெரிய தபஸ் வேற தபஸ் இல்லைன்னு வேத வாக்கியமே இருக்கு. யோக சூத்திரத்தில் உணவு கட்டுப்பாடை பற்றிய தபஸ் சொல்லும் பொழுது ஹித மித மேத்ய அசனம் தபகன்னு சொல்லி லக்ஷணம் சொல்லப்படுகின்றது. இது சரி, நல்ல லக்ஷணம் தெரிஞ்சுக்கணும். நம்ம தெரிஞ்சுக்கிறது மட்டுமல்ல, தெரிஞ்சுட்டு கொஞ்சம் அனுஷ்டானம் பண்ண வேண்டிய தபஸ் என்னவாம்?
ஹித மித மேத்ய அசனம் தபக. இதில் 3 கண்டிஷன் இருக்குது. அசனம்னு சொன்னால் சாப்பிட்றது. வேதம் ஒரே அடியாக போட்டுடுது சாப்பிடாமல் இருக்கிறதே தபசுன்னு சொல்லி. அது நம்மளால் முடியுமோ? அதனுடைய அர்த்தம் என்னென்னா அளவாக சாப்பிட்றது. அதுக்கு அர்த்தம் தான் இங்கே யோக சூத்திரத்தில் சொல்லியிருக்கு. அசனம்னு சொன்னால் சாப்பிட்றது. அந்த சாப்பிட்றது எப்படி இருக்குமா? எப்படிப்பட்டதை சாப்பிடணுமா? ஹித. ஹித என்றால் எது நமக்கு ஹிதமோ அதை சாப்பிடணும். ஹிதம்னா நல்லது. வாட் இஸ் குட், நாட் வாட் இஸ் டேஸ்ட். எது நமக்கு சுகத்தை கொடுக்குமோ அது இல்லை, எது நமக்கு ஹிதத்தை கொடுக்குமோ அதை சாப்பிடணும். அது முதல் கண்டிஷன். ஹித அசனம். அசனம்னா சாப்பிட்றது. நமக்கு எது ஹிதமோ அதை சாப்பிடணும். டாக்டர் சொல்லிட்டார் சுகர் இருக்குன்னு சொல்லி சொன்னதுக்கப்புறமும் நம்ம சுகரையே சாப்பிட்டு இருந்தோம்னா என்ன ஆகிறதுனா, ஆகவே அது ஹிதம் அல்ல. ஹிதம்னா நம்முடைய உடம்புக்கு எது நல்லதோ அதை சாப்பிட்றது. சரி, வெஜிடபிள் எல்லாம் நல்லதாச்சு, ஒரு 4 கிலோ 5 கிலோ போடுறேனே அட் அ டைம்னா மித. மித அப்படின்னா மெஷர்டு, அளவு அப்படின்னு அர்த்தம். அதுதான் ரொம்ப கஷ்டம். சில பேர் சாப்பிடுவார்கள், ஹிதமானதை சாப்பிடுவார்கள், ஆனால் அது மிதம் இல்லாமல் போயிடும். மிதம் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு தேவையோ அவ்வளவு மிதம். இப்போ ஹிதம்னா எது தேவையோ அது ஹிதம். மிதம் அப்படின்னா எவ்வளவு தேவையோ அது. இனி அடுத்தது உங்களுக்கெல்லாம் எகெயின்ஸ்ட்டு. மேத்தியன்னு சொன்னால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ ஃப்ரிட்ஜு வச்சுருக்கிறவங்கெல்லாம் இதை சொல்ல முடியாது. ஒரு முறை குக் பண்ணிட்டா அது குக்குடு தான். ஃப்ரிட்ஜுக்குள்ளே போயிட்டு வந்ததுன்னா அது அமேத்தியம். மேத்தியம்னு சொன்னால் அப்பொழுது செய்தது. மீறினா ஒரு 7-8 மணி நேரத்துக்கு மேலே போகக்கூடாது. நைட்டு ஃபுல்லாக வச்சுருந்து அதுக்கு அடுத்த நாள் சாப்பிடக்கூடாது. மேத்தியம் ஃப்ரெஷ்ஷுன்னு அர்த்தம். சுத்தமானதுன்னு அர்த்தம், தூய்மையானதுன்னு அர்த்தம். தூய்மையான ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது, அளவான ஹிதமான அசனம் தபக. இப்போ யோக சாஸ்திரப்படி சாப்பிடாமல் இருக்கவே சொல்லலை. அளவாக தேவையானதை தூய்மையானதை சாப்பிட்றதே பெரிய தபஸ்னா. இது பெரிய தபஸ்னா. முயற்சி பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும். ஏன்னா பிளேட்டில் உட்கார்ந்ததற்கு பிறகு அது நல்லா இருக்குன்னு சொன்னால் ஹிதமாக இருக்குது, அதை மிதமாக நிறுத்த தெரியாது. அது வயிறாக சொல்லி உள்ளே போகாதுன்னு ஒரு இண்டிகேஷன் வர்ற வரைக்கும் உள்ளே தள்ளிட்டு இருப்பார்கள். அதனால் அதை நிறுத்தணும்னு சொன்னால் அது ஒரு பெரிய தபஸ் தான். அது இங்கே தபகன்னு சொல்லப்படுகின்றது. இனி அடுத்ததெல்லாம் நமக்கு தெரிஞ்ச சொல். 2 சொல் மிக தெரிஞ்ச சொல். என்ன? தமஹச்ச ஸ்வாத்யாய பிரவச்சனே ஷமஹச்ச. தமகன்னு சொன்னால் இந்திரிய கட்டுப்பாடு, ஷமக என்றால் மனக்கட்டுப்பாடு. இது வரைக்கும் ஷமகங்கிற வரைக்கும் வேல்யூஸ் பண்புகள் வந்தது. ரிதம் சத்தியம் தபக தமக ஷமக. இனிமேல் கர்மங்கள் வரும். அக்னிகோத்திரம் பண்ணணும், அதிதி பூஜை பண்ணணும், இப்படிப்பட்ட கர்மங்கள் வருகின்றது. இப்போ ஷமக வரைக்கும் பண்புகள். இப்போ இதெல்லாம் எதுக்குன்னா உபாசனை பண்ணி பிரயோஜனம் வரணுன்னாலும் கூட இப்படிப்பட்ட கட்டுப்பாடுகள் தேவை. மேற்கொண்டும் அடுத்த வகுப்பில் சிந்திப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.